சிவில் சப்ளைஸ் டிபார்ட்மெண்ட்டில் நான் ஒரு அமைச்சராக ஒர்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இரண்டாவது இது ஒரு எளிமையான துறைங்கள் மட்டுமல்ல, ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியான துறை. மச் ஹாப்பி. இங்கே வந்து நம்ம கூட ஒர்க் பண்ண எல்லா எம்ப்ளாயீஸும் பார்த்தோம். ஒவ்வொருவரோட ஒர்க் பண்ணுறதும் ஒவ்வொருவரோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட்ஸும் பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. இருக்கிற எல்லா நம்ம தமிழ்நாட்டுக்கு எல்லா இடங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு உணவுப் பொருளை சப்ளை பண்ணுறதுங்கிறது மிகப்பெரிய சேலஞ்சிங் ஜாப். அந்த சேலஞ்சிங் ஜாபை இங்கே இருக்கிற துறை எல்லாருமே, இந்த வாணிபத்தில் எல்லாருமே ஒவ்வொருவரும் ஒரு டெடிகேட்டிவாக சின்சியராக ப்ரொக்யூர் பண்ணுறதுலேருந்து, கிராப் பண்ணுறதுலேருந்து, ஸ்டோரேஜ் பண்ணி அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுலேருந்து, ஒவ்வொரு கடைகளையும் மாதம் ஒவ்வொரு ஷாப்ஸுக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் ஒரு ஹாஸ்பிட்டலில், ஹாஸ்டல்ஸில், ஸ்கூல்ஸுக்கு இது மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையும் அந்த அந்த உணவுப் பொருளை கொடுக்குறதுங்கிறது பெரிய ஜாபு. இதை சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப நேரம் அவங்களோட பேசிகிட்டு இருந்தேன். ஒவ்வொருத்தரோட ரெஸ்பான்சிபிலிட்டி கேட்கும்போதும் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ஸ்பெஷலைஸ்டு பீப்புளாக இருக்காங்க. ஃபீலிங் வெரி ஹாப்பி. இன்றைக்கி இருக்கிற நம்மளோட அந்த துறையில், இந்த சிவில் சப்ளைஸ் துறையில், பர்டிகுலராக இந்த வாணிப கழகத்தில் சில இடங்களில் கொஞ்சம் இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த காலங்களில் டெல்டா பகுதிகளில் சில இடங்களில் சில அரிசி மூட்டைகள்லாம் இருக்கும். அந்த விவசாயம் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை கிராப் பண்ணி நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி அதை கரெக்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது சில இடங்களில் ஸ்டோரேஜ் இருக்காது, அரை குறையாக இருந்திருக்கும். அங்கெல்லாம் மழை வரும்போதெல்லாம் அந்த நெல்லாம் முளைச்சிரும். நம்ம நிறைய இஷ்யூஸ் பல காலகட்டங்கள் இருந்தது. இந்த தடவை டீட்டெயிலாக அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். நிறையா ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடியே அவங்களே நிறைய விதமான ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. அதுபோல் இந்த ஆண்டு முதல் கிட்டத்தட்ட 55,000 மெட்ரிக் டன் இல்லையா, 55 லட்சம் 55 lakhs மெட்ரிக் டன் சம்மந்தப்பட்ட ஒரு நெல் கொள்முதல் பண்ணுறதுக்கு ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அதுக்கு எந்த நேரம் சேதாரமாகாத அளவுக்கு, நெல் முளைகள் பாதிக்கப்படாத அளவுக்கு திறமையான ஒரு ஸ்டோரேஜ் சிச்சுவேஷன்ஸை அடாப்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதை கரெக்டாக கொண்டு போயினால இதுக்கப்புறம் இருக்கிற அந்த டிஸ்ட்ரிபியூஷனோ அதுக்கப்புறம் அந்த அரவை மில்லையோ ஹல்லிங் வேலையிலையோ சிறப்பாக செய்வாங்க. இன்னும் இந்த துறைகளில் நிறைய விதமான கொஞ்சம் எம்ப்ளாய்மெண்ட்டோட ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ் கொஞ்சம் சில கோரிக்கை கொடுத்துருக்காங்க. இந்த கோரிக்கைகளையும் கேட்டிருக்கேன். பல ஆண்டு காலமாக பெண்டிங் சொல்லியிருக்காங்க. அந்த பெண்டிங் இல்லாமல் அதையும் பொறுமையாக எங்கள் முதலமைச்சருக்காக ஒரு காதுக்கு கொண்டு போயிட்டு அவர் மூலமாக உட்காந்து ஸ்டெப்ஸ் எடுத்து ஒரு அட்வைஸ் பிரகாரம் சால்வ் பண்ணி கொடுப்போம். திறந்தவெளி சேமிப்பு கிடங்குகளில் தான் இது போன்ற சூழல் ஏற்படுது. நெல்மணிகள் முளைப்பதற்கான வாய்ப்புகள் அங்கே தான் ஏற்படுது. திருவாரூர், தஞ்சாவூர், நாகை மாவட்டத்தில் விளைவிக்கக்கூடிய அந்த பயிர்களை பார்த்திங்கன்னா திறந்தவெளி சேமிப்பு கிடங்குலாம் சேகரிக்கிறாங்க. இந்த கட்டமைப்பை வலுப்படுத்துறதுக்கு எந்த அளவுக்கு நம்ம தயாராக இருக்கோம்? இந்த திறந்தவெளி எங்கெல்லாம் அந்த கட்டமைப்பு இருக்குது அதுக்கு பதிலாக ஷெட்டு போட்டிருக்கோம். அதுக்குண்டான ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கோம். கடந்த 2 ஆண்டு காலமாக பண்ணிகிட்ருக்காங்க. இந்த இயர்கோட சில ஏரியாவில் நீங்கள் சொன்ன மாதிரி தஞ்சாவூர், டெல்டா மாவட்டங்களில் இந்த திறந்தவெளி சேமிப்பு கிடங்குகளில் பாதிப்பு வராத அளவுக்கு ஒரு ஷெட்டு போட்டு ரெடி பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 3-5 அடி வரைக்கும் உண்டான 5 மீட்டர்ஸ் 3 மீட்டர்ஸா 5 மீட்டர்ஸ்க்கு உண்டான ஒரு ஷெட்டு மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இனிமேல் அந்த சுச்சுவேஷன் வராத அளவுக்கு வி வில் டேக் ப்ரிவென்டிவ் மெத்தட்ஸ். முதலமைச்சர் விஜய் அவர்கள் தேர்தல் பரப்புரைக்காக திருவாரூர் வந்தபோது பாட்டிலுக்கு 10 ரூபாய் டாஸ்மாகில் வாங்குவது போல நெல் மூட்டையை வாங்குவதற்கு பார்த்தீங்கன்னா 40 ரூபா வாங்குறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாங்க. இப்போ இந்த ஆட்சியில் அது எந்த அளவுக்கு தவிர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது? என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க போகிறோம்? எந்த அளவுக்கு நம்ம டிஜிட்டலைஸ் கொண்டு வர போகிறோம்? டிஜிட்டலைஸ் மெத்தட் நீங்கள் தான் ப்ரிப்பேர் பண்ணணும். யூஸ்வலி இது நம்ம வெற்றி தலைவர் சொன்ன மாதிரி, முதலமைச்சர் சொன்ன மாதிரி பல காலங்களில் இந்த அரிசி மூட்டைகள் வாங்கும்போது 40 ரூபா இருந்தது. அப்புறம் 10 ரூபா போன வருடம் கேட்கும் 10 ரூபா வந்ததாக கேள்விப்பட்டேன். இந்த வருடங்கள் முதல் இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வராது. நேரடி கண்காணிப்புலையும் நேரடியான ஒரு விஜிலன்ஸ் மூலமாக கண்காணிக்கப்பட்டு இந்த இஷ்யூஸ் வராத அளவுக்கு இருக்கும். வராது. எனக்கு குறைகள் அதிகமாக தெரியல, நிறைகள் நிறையா இருக்குது. நிறைகள்லாம் மக்களோட அந்த எங்கள் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ண ஒவ்வொருவரோட அர்ப்பணிப்பான வேலைகள். ஒரு உணவுப் பொருளை அதை ப்ரொக்யூர் பண்ணுறதுலேருந்து, ஸ்டோரேஜ் பண்ணுறதுலேருந்து அதை கரெக்டான முறையில் அங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். இது ஒரு பெரிய சேலஞ்சிங் ஜாப் தான். அதனால் அந்த வேலைகளில் எல்லோரும் திறம்பட கையாளுறாங்க. அது ஒரு பெரிய நிறையா தோணுது. குறைகள் சொல்ல அவங்களுக்கு சில கோரிக்கைகள் இருக்குது. ட்ரான்ஸ்ஃபர் தேவைங்கிறாங்க. சில இடங்களில் குழந்தைகளை விட்டுட்டு அம்மா அப்பா விட்டுட்டு ஒர்க் பண்ணுறாங்க. அந்த மாதிரி சில குறைகள் இருக்குது. அது போக ப்ரொக்யூர் பண்ணுற பிளேஸில் எக்ஸாம்பிள் தஞ்சாவூர் பக்கம்லாம் போனால் சில இடங்களில்
நெல் கொள்முதல் பண்ணுறதுக்கு சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. அதை மேம்படுத்தா சரியாகும். இவ்வளோதான் புரியும். நியாய விலை கடைகளில் ஒன் மேன் ஷோ நிகழ்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கடந்த சில மாதங்களாகவே. பட்டியல் எழுத்தர்கள் இல்லாமல் அந்த இடத்துல தனிப்பட்ட முறையிலேயே ஒருத்தரே பில் போட்டு ஒருத்தரே பொருள் எடுத்து கொடுக்கக்கூடிய சூழல் இருக்குது. அதே சமயம் உள்ள நிறையா டிவைஸ் ப்ராப்ளமும் வந்துட்டுருக்கு. இது தொடர்ந்து நடக்கிறதா குற்றச்சாட்டு கடந்த ஆட்சியில் இறுதி வரைக்குமே இருந்துச்சு. இதுக்கப்புறம் அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கான முயற்சிகள் தாவேக்கா அரசு எடுக்குமா? கண்டிப்பாக எடுக்கும். சொல்லப்போனால் கிட்டத்தட்ட இந்த நம்மளோட வாணிப கழகத்துக்குள்ள 1500 ஷாப்ஸ் இருக்குது. கோஆப்ரேட்டிவ் மூலமாக நிறையா ஷாப்ஸ் ரன் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் சொல்கிற பாயிண்ட்னா கோஆப்ரேட்டிவ் மூலமாக நடக்கிற கடைகளில் தான் இந்த டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. அதையும் சம்மந்தப்பட்ட துறை அமைச்சர்கிட்ட பேசிட்டு முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு சென்று அது துறை நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும். சார் 2012 தற்காலிக பணியாளர்கள் பணி நியமனம் செய்யலை அப்படின்ற ஒரு குறிப்பாக வாணிப கழகத்தில் பட்டியல் எழுத்தர்கள், காவலர்கள் உள்ளிட்ட பலருக்குமான பணியிடங்கள் காலியாக இருக்கிறதா அதை தான் கோரிக்கையாக கொடுத்துருக்காங்க. அந்த கோரிக்கையை முதலமைச்சர் பார்வை கொண்டு சென்று சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் பேசிட்டு வி வில் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். கடந்த 10 வருஷமாக இங்கே வாணிப கழகத்தில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு 2200 ரூபாய் தான் பென்ஷன் தொகையாக வழங்கப்படுகிறது. அதை உயர்த்தணும்னு சொல்லிட்டு 10 வருஷமாக போராடி இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அதை உயர்த்துறதுக்கான 10 ஆண்டுகளாக கடந்த 7 ஆண்டுகளாக இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். பேசிட்டு இருக்கோம் சொன்னாங்க. அந்த ஒரு கோரிக்கையும் கேட்டிருக்கேன். அதையும் அனலைஸ் பண்ணிவிட்டு முதலமைச்சர் பார்வை கொண்டு போய் சிறப்பு செய்வோம். இந்த வயது முதிர்ந்தவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடு தேடி ரேஷன் திட்டம் கொண்டு வந்தாங்க கடந்த ஆட்சி காலத்தில். இப்போ ஃபண்டிங் அலோகேட் பண்ணல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. எந்த அளவுக்கு நம்ம ஆட்சியில் தொடர போகிறோம் அந்த திட்டத்தை? இல்லை, தலைவர் சொன்ன மாதிரி மக்களுக்கு தேவையான திட்டங்கள் எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் மக்களை சென்றடையும். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. என்னெல்லாம் நல்ல திட்டங்கள் மக்களுக்கு பயன்பட முடியுமோ, மக்களுக்கு கிடைக்குமோ அந்த சர்வீஸோ அந்த தேவைகளையோ குறைபாடு இல்லாமல் செய்ய சொல்லியிருக்கார் தலைவர், எங்களோட முதலமைச்சர். இல்லை, குறையில்லாமல் செய்யணும். ஃபண்டு குறைபாடு எதுவுமே இல்லை. கண்டிப்பாக நடக்கும். இந்த வீடு தேடி ரேஷன் திட்டத்தை இன்னும் விரிவடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதா? கண்டிப்பாக உண்டு. அதான் மக்களுக்கு உபயோகமான, மக்களுக்கு உதவக்கூடிய, மக்கள் தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய திட்டம் எதுவாக இருந்தாலும் முதலமைச்சர் சொன்ன மாதிரி அந்த விதமான திட்டங்களை எந்த காம்ப்ரமைஸ் இல்லாமல் மக்களுக்கு உண்டான தேவைகளை கண்டிப்பாக இந்த அரசாங்கம், இந்த அரசு, இந்த அமைச்சகம் வேலை செய்யும். செலவினங்களை குறைக்க இந்த துறை, அதாவது உதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த கட்டிடங்களுக்கு எவ்வளோ வாடகை கொடுக்க முடியுதுன்னு ஒரு விஷயம் தெரியுங்களா? அது சொந்த கட்டிடம் புஷ்பத்தில் ஒரு கட்டிடம் இருக்குது. அதுக்கு எப்படி ஷிஃப்ட் பண்ண போகிறீங்க? அது நடந்துகிட்டு இருக்கு. ஆமாம், அது கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. 6 மாதம் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஒவ்வொரு பில்டிங் கட்டும் போதும் ஒவ்வொரு கட்டுமானம் வருமோ அதுக்கும் டெண்டர் கோட் இருக்கும். அதுக்கு டியூரேஷன் கொடுத்துருவாங்க. 6 மாதம் 8 மாதம் 1 இயர்னு இருக்கும். ஸோ அந்த புரசவாக்கத்தில் இருக்கிற பில்டிங் கட்டுமானம் போய்கிட்டு தான் இருக்குது. ஒரு 6 மாதம் டைம் கேட்டு அந்த கான்ட்ராக்ட் பீரியட் இருக்குது. அதுக்குள்ளே அதையும் போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி எந்த லெவல் நடந்துட்டு இருக்குதுன்னு பார்த்துட்டு துரிதப்படுத்தி குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே அதையும் இந்த வேலையை முடியும். இப்போ தலைமைச் செயலகத்தில் பயோமெட்ரிக்கில் குறித்த நேரத்திற்கு பணியாளர்கள் வரணும். அதே மாதிரி இந்த துறைக்கு உங்களுடைய அட்வைஸ் ஏதாவது இருக்கா? டவுன் பண்ணி செய்வோம். அது இப்போ தான் கலந்து ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். முதல்ல இந்த மாதிரி ஒரு பில்டிங்கோட மாற்றம் பண்ணுறதோ, இல்லை வாடகைகள் கம்மி பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கட்டடங்களை மாற்றதோ பண்ணிகிட்ருக்கோம். அது பண்ணி முடித்த உடனே எம்ப்ளாய்மெண்ட்டோட ஷார்ட்டேஜ் எல்லாம் கொஞ்சம் இருக்குது. அதெல்லாம் சீர்படுத்தின பிறகு நீங்கள் டிஜிட்டல் மெத்தடை கொண்டு வருவோம். பயோமெட்ரிக் மெத்தடை கொண்டு வருவோம். இந்த நுகர்வோர் வாணிப கழக பில்டிங்கே கிட்டத்தட்ட 30 லட்ச ரூபா வாடகை கொடுக்குறதா சொல்லப்படுது. ஆனால் அடிப்படையான வசதிகள் இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறவர்கள் மத்தியிலே சொல்லப்படுது. அது ஏதாவது குறிப்பாக கேன்டீன் உள்ளிட்ட வசதிகள்லாம் கேட்குறாங்க. அது எப்படி பண்ணி அது கோரிக்கையாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு சென்று விரைவில் அதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் எடுத்து கொடுக்கும். ஓகே, இந்த அரசு ரொம்ப கம்ஃபர்டபுளான அரசு, பக்கத்தில் உட்காருங்க அப்படிங்க. சந்தேகம் என்ன? அதாவது எப்படின்னா, இந்த நம்மளோட நேற்று அமைச்சரவை 23 பேர் பதவியேற்றிருக்காங்க. இன்று 2 பேர் பதவியேற்றிருக்காங்க. இந்த அசம்பிளியில் நம்ம நேற்று அசம்பிளியை பார்க்கும்போதோ, அமைச்சர் லிஸ்ட்டு பார்க்கும்போதோ, அந்த எம்எல்ஏஸை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுடன் பணியாற்றிய மக்கள் தான். இது பல காலகட்டங்களாக ஒரு அம்மா அப்பா தாத்தா பாட்டி காலங்கள்லேருந்து வந்த ஒரு ஆளுமையான எம்எல்ஏக்கள் இல்லை. மக்களுடனே பணியாற்ற, மக்களுடனே கலந்து ஆலோசனை பண்ணியிருக்கிற ஒரு அருமையான ஒரு எம்எல்ஏஸ் தான். அதனால தான் சொல்லுவோம், நாங்கள் பேசும்போது சொல்லுவோம், நாங்கள் இங்கே உங்கள் கூட தான் ட்ராவல் பண்ணுவோம், உங்கள் கூட தான் இருக்கோம். இது அதிகாரி, அமைச்சர், முதலமைச்சர் வேறு பாகுபாடு இல்லாமல் ஒன்றிணைந்த அரசாங்கமாக, மக்களுக்கு தேவையை பூர்த்தி பண்ணும் அரசாங்கமாக, மக்களுடனே பணியாற்றும் ஒரு அமைச்சராக நான் மட்டுமல்ல, எங்கள் துறை எல்லோரும் இருப்பாங்க. அதனால தான் சொன்னவர்கிட்ட தள்ளியே கோரணும், பக்கத்தில் கோருங்க. வி ஒர்க் டுகெதர், வி லிவ் டுகெதர், வி டூ டுகெதர் அப்படிமோ. அதுக்கான உதாரணமாக தான் நான் பேசும்போது கூட சொல்லுவேன். இந்த துறை மட்டும் இல்லை, எந்த துறைகளில் போனாலும், எந்த மக்களில் பழகினாலும் பக்கத்தில் உட்கார்ந்து பேசும். அது ஒரு அந்யோன்யம் கிரியேட் ஆகும். அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும். அந்த நம்பிக்கையே ஒரு அடையாளமாக தான் இந்த செயல்கள் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ராசா ஒரு பதிவு ஒன்று பண்ணியிருக்காரு. பெண்களுக்கு எதிரான ஒரு விஷயங்களை பதிவு பண்ணியிருக்காரு. அதுக்கு உங்களுடைய பதிவு என்னவா இருக்குது?
அதை பற்றி நான் ஒன்றும் பார்க்கல. இந்த என்கொயரி வேலையாக இருக்கேன், அது சொல்லுவோம். 2.88 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.30 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 48 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 31 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோயர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 15 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advtanditv@dttv.in.